வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ரொம்ப கேப் விழுந்துருச்சு. அதுக்காக ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இப்ப இருக்க மோசமான சுச்சுவேஷன்ல எல்லாருமே ரொம்ப சேஃப்டியா இருங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ வெயில் காலங்கிறதுனால நான் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் இன்னைக்கு ஒன்று செஞ்சு காமிக்க போறேன். என்ன பண்றதுங்க, வெயில் வேற மண்டையை உடைக்குது, அதே நேரத்துல வைரஸ் தொண்டையை பிடிக்குது. இருந்தாலும் நம்ம இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி கூலிங்கா சாப்பிடணும்னு தான் மனசு ஆசைப்படுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலிங்கா சாப்பிட்டாலும் நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூலிங் உடம்புல அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கோ. வேற ஒன்றும் இல்லைங்க, நல்ல கூலிங்காக சாப்பிட்டாலும் ஒரு கிளாஸ் தண்ணி நல்ல சூடாக காய்ச்சிட்டு அந்த சுடு தண்ணியை குடிச்சிட்டிங்க அப்படின்னா சில்லுன்னு சாப்பிட்டாலும் தொண்டைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. அதுக்காக அடிக்கடி சில்லுன்னே சாப்பிடாதீங்க. ரொம்ப முடியாத பட்சத்தில் இந்த சில்லுன்னு சாப்பிட்டுட்டு சூடாக தண்ணி குடிச்சுக்கோங்க. நான் ஐஸ்கிரீம் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் என்ன ஃப்ளேவர்னு சொல்லலை. நம்ம எல்லாருக்கும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் வீட்டில் இருக்க எளிமையான திங்ஸை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் எந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோமோ அதில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு குறையாமல் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பால்லேருந்து கொஞ்சமாக பால் எடுத்து இந்த கஸ்டர்ட் பவுடரோடு சேர்த்துட்டு இது ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஸ்டர்ட் பவுடரில் பால் ஊற்றின உடனே கொஞ்சம் கட்டிக்கட்டும். ஆனால் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. 1-2 கட்டி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம சூடான பாலில் ஊற்றி கிளறும் போது அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பால் ஊற்றி வச்ச கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்குவோம். பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் பவுடர் பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியை வச்சு கைவிடாமல் கிண்டிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம பாலில் பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அடி பிடிச்சிக்கும். அதனால கரண்டியை வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் அடுப்புல வச்சு கிண்டினா போதும். பால் நமக்கு பாதி அளவுக்கு சுண்டணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்புல வச்சு கிண்டிட்டோம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடரை பால்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலோட சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் பால்ல சேர்க்கும் போது ஒரு கையில கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்துட்டு இன்னொரு கையில கை விடாம கிண்டிட்டு இருக்கணும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பால்ல சேர்க்கும் போது டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஒரு 5-10 செகண்ட் வரைக்கும் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைப்போம். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பால் சீக்கிரத்தில் திக்னஸ் ஆகிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாவே போதும். இப்போ பாருங்க, பால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே அதிகமாக சேர்க்க வேணாம். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இந்த 1/4 கப்பை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சா போதும். அப்பப்போ இந்த கடாய்க்கு சைடில் ஒட்டி இருக்க ஆடையை கரண்டியை வச்சு எடுத்துட்டுக்கிட்டே இருக்கணும்.
இப்போ இதுல கொஞ்சமா பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். நான் ஆல்ரெடி வந்து ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான முறையிலேயே செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க நொரை ததும்பி நல்லா கொதிச்சு வருது. இப்ப கரண்டியில எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்ப இதை இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஆறிட்டு இருக்க கேப்ல இதுக்கு வந்து ஒரு கேரமல் செய்யணும். அதுக்கு அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்படி விடும்போது உங்களுக்கு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி. இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தண்ணி எதுவும் ஊத்த வேண்டியது இல்லை. நம்ம ட்ரையாவே சர்க்கரையை வந்து கிளறும் போது அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி நல்லா தண்ணியா வரும். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதை கிளறுனா போதும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வரும். இந்த டைம்ல நம்ம முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து நல்லா உடைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கலாம். இப்போ இதுல 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பட்டரும் முந்திரி பருப்பும் சர்க்கரையும் சேர்ந்து நல்ல கேராமல் மாதிரி வருது பாருங்க. நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது. அவ்வளோதான், இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு நான் ஏற்கனவே ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருந்தேன். இந்த பிளேட்டுக்கு நம்ம இந்த கேராமல்ல மாத்திக்கலாம். இப்போ பாருங்க பிளேட்ல வந்து கேரமல் மாத்தி ரெடியா வச்சிருக்கோம். இது வந்து இப்ப சூடா இருக்கு. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அப்பதான் வந்து இது நல்ல செட் ஆகும். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க ஐஸ்கிரீம் மிக்ஸ் இப்போ ஆறி ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் ஏடு சேர்த்துக்கலாம். பால் ஏடுங்கிறது ஒண்ணு இல்ல, நம்ம டெய்லி வந்து பால் காய்ச்சிட்டு அதுல வந்து சேர்ற அந்த பால் ஆடையை வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் பால் ஏடு இல்லாதவங்க 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீமை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா நைஸா அடிச்சு எடுத்தாச்சு. இப்ப இத வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்குவோம். அடுத்து வந்து பாருங்க நம்ம ஊற்றி வச்சிருக்க கேராமல் ஆறி எந்த அளவுக்கு அருமையாக செட் ஆயிருக்குன்னு நம்ம ஒரு விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாவே அழகாக எடுத்துட்டு வந்துடும். இப்போ இது சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா வந்து தூள் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்தினாலும் தூளாயிடும். இப்போ பாருங்க இந்த மாதிரி தூளா ரெடி ஆகணும். இப்ப பாருங்க சூப்பரான கேரமல் தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்ல வச்சா ஐஸ்கிரீமே எடுப்போம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் ஓரளவு செட் ஆகி வந்திருக்கு. இப்ப மறுபடியும் இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடிச்சு எடுத்த ஐஸ்கிரீமை மறுபடியும் நம்ம அதே ஏர்டைட் பாக்ஸ்ல ஊற்றிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கேரமல் பீசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க கேரமல் வந்து அந்த ஐஸ்கிரீமுக்கு நடுவுலலாம் போய் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் கடிபட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ போட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா மேலே வந்து கொஞ்சமா இந்த கேரமல்ல தூவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 6ல இருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு.
பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஐஸ்கிரீம் செட் ஆயிருக்குன்னுட்டு. அவ்வளோதான், ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆயிருக்கு. இதை வந்து கரண்டி இருந்துச்சுன்னா கரண்டியில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த ஐஸ்கிரீமுக்கு மேலே இப்போ கேரமல் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மரில் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோட நிறுத்திடாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் நல்ல சுடுதண்ணியும் குடிச்சிருங்க, ஒன்றும் செய்யாது. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.